வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சகம் சார்பில் ராஷ்டிரபதி பவனில் உள்ள அமிர்த உத்யானில் இன்று நடைபெறும் உதயம் உத்சவ் இல் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொள்ள உள்ளார். இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சி குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை மேம்படுத்துதல் மற்றும் ஊக்குவித்தலை நோக்கமாக கொண்டுள்ளது. உக்ரைனில் உள்ள எரிசக்தி நிலையங்கள் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தற்காலிகமாக 30 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் ஒப்புக்கொண்டது குறித்த தொலைபேசி உரையாடலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி விரிவாக விளக்கினார். அதைத் தொடர்ந்து தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் அதிபர் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நிறைவு பகுதியில் உள்ள பாரதாசன் அரசு நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் 54 பேர் ஆசிரியர்களுடன் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவை நிகழ்வினை பார்வையாளர்கள் அரங்கில் அமர்ந்து கண்டுகளித்தனர். அம்மாணவர்களுக்கு பேரவையில் சபாநாயகர் உட்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அகில இந்திய காவல்துறை துப்பாக்கி சுடுதல் போட்டி செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே உமணஞ்சேரியில் நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் 3 பிரிவுகளில் 13 போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். ஷில்லாங்கில் நடைபெற்ற நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. IPL T20 கிரிக்கெட் போட்டியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மும்பை இண்டியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. IPL தொடக்க ஆட்டத்தில் வரும் சனிக்கிழமை கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.